ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு சின்ன டிப் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து நர்சரியில் வந்து வாங்கிட்டு வந்து கூட இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆகிடுச்சு. நார்மலாக க்ரோயிங் பேக்லேயே ஒரு 15 டேஸ் வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா தான் செடி வந்து நான் நடவு செய்வேன். வச்சதில் பூக்கள் வந்து அழகாக வந்து எடுத்து வந்திருக்கு. இந்த பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா புதுத்தளிர்கள் அழகாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் இந்த பக்கம் பாருங்களேன், நெடுன்னு ஒரு தண்டு வந்து வளர்ந்துட்டே போகுது. சில கொடி ரோஸ் வகையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 7 இலைகள் கொண்டது தண்டு வந்து வரும். ஸோ அது வந்து நம்ம வெட்ட தேவையில்லை. பட் இந்த மாதிரி ரோஜா செடியில் வந்துட்டு இந்த மாதிரி தண்டு வந்தது அப்படின்னா அதை நம்ம விட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும், அதில் பூக்களும் வைக்காது. ஸோ இது மாதிரி இருக்கிறத ஆண் தண்டுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வெட்டி விட்டுறணும், இல்லைன்னா செடியினுடைய க்ரோத்தே அஃபெக்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா அடிக்காங்க நம்ம வந்து ஃபுல்லாக வெட்டி விட்டுறணும். இதை இப்போ பாருங்கள், நான் வெட்டி விட்டுறேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து சீல் பண்ணி விட்டுருங்க. வேப்ப எண்ணெய் இல்லைன்னா சாஃப் இருந்தால் கூட நீங்கள் ஃபங்கிசைட் இருந்ததுன்னா அதை சீல் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இதில் பாருங்கள், எல்லா இலைகளுமே வந்துட்டு 7 இலைகள் கொண்டதாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், க்ரோத் பாருங்கள், நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டே போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா குட்டியை லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு பயனுள்ள தகவல்களில் சந்திக்கலாம். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதனுடைய ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன்.